செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழி இந்த விஷயம் சமீப வாரமாக அந்த கவன ஈர்ப்பு அல்லது ஐநாவினுடைய அந்த முக்கிய பிரதிநிதியினுடைய வருகைக்கு பிறகு பயங்கரமாக பேசப்படுகிறது என்று சொல்லலாம். இந்த விஷயத்தில் நிறைய தமிழ் தரப்பு, நிறைய தென்னிலங்கையிலிருந்து அங்கே போயிருக்கிற சிங்கள நண்பர்கள் என்று சொல்லி பல பேரும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகின்றமை எல்லோருக்குமே தெரியும். ரைட், இப்போ நாங்கள் செம்மணிக்கு வந்தால் நேற்றைய தினம் அகழப்பட்ட ஒரு கிடங்கிலிருந்து நீல நிற புத்தக பையொன்றும் எண்புக்கூடுகளோடு சேர்த்து மீட்கப்பட்டிருந்தது. எல்லோருக்குமே நினைவிருக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்குமே நினைவிருக்கிறது. வடக்கு கிழக்கிலே, குறிப்பாக வடக்கிலே யுனிசெஃப் என்கின்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம், சிறுவர்களுக்கான அல்லது பாடசாலை மாணவர்களுக்கான ஒரு தொண்டு நிறுவனம் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்த பாடசாலை மாணவர்களுக்கு அந்த நீல நிற புத்தக பையை ஒரு காலத்தில் வழங்கியது. அந்த புத்தக பையில் அதில் புத்தகங்களை சுமந்து படித்தவர்களில் நானும் உள்ளடக்கம் என்கின்றபடியினால் எனக்குமே அதனுடைய தாற்பயம் அல்லது அதனுடைய அந்த தன்மை என்ன என்பது பற்றி தெரியும். எனவே செம்மணியில் அந்த மாதிரி யுனிசெஃபினுடைய சின்னம் பொறிக்கப்பட்ட ஒரு புத்தக பையும் மீட்கப்பட்டிருக்கிறது. ஒரு கிடங்கில் இருந்து எண்புக்கூடுகளோடு சேர்த்து இதுவரைக்கும் 33 எண்புக்கூடுகள் தொகுதிகளாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் தூண்டப்படுகிறது. இன்னுமே பல சந்தேகத்துக்கிடமான இடங்கள் கிண்டப்படுகிற போது அங்கிருந்தும் பல எண்புக்கூடுகள் மீட்கப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச ரீதியில் இந்த மிகப்பெரிய ஒரு இனவழிப்புக்கு அல்லது மிகப்பெரிய ஒரு படுகொலைக்கு ஏதாவது ஒரு வகையில் நீதி கிடைத்து விடாதா என்று சொல்லி பல பேரும் போராடிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு சொல்ல வந்த இந்த வீடியோவினுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த செம்மணி அல்லது சிந்துபாத்தி மைதானத்தில் இருந்து கிண்டப்படுகின்ற, தூண்டப்படுகின்ற எண்புக்கூடுகளை AI டெக்னாலஜி, அதாவது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி விதவிதமாக கிரியேட் செய்யப்பட்டு அதை பரப்புவதாக அல்லது திட்டமிட்டு செய்கின்ற ஒரு வேலையாக பல பேர் இதை கையில் எடுத்திருக்கிறார்கள். எனவே அது சட்ட ரீதியில் மிக தவறான ஒரு விஷயம் என்று சொல்லி இப்போது பாதிக்கப்பட்டோர் தரப்பில் இருந்து போராடுகின்ற சட்டத்திரணி ரணிதா ஞானராஜா நேற்றைய தினம் ஒரு வீடியோ காணொளி மூலமாக தன்னுடைய கருத்தை, தன்னுடைய அந்த வன்மையான கண்டனத்தை பதிவு செய்திருந்தாங்க. அதற்கு ஆதரவு சொல்கின்ற விதமாக அல்லது அவர் சொன்ன அந்த விஷயத்தை ஊடகங்கள் மூலமாக தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒரு காணொளியும் அப்படின்னு சொல்லலாம். எனவே இதற்கு ஆதரவு கொடுக்கிறோம். செம்மணி அல்லது தமிழர்களுடைய உரிமை அல்லது இந்த இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஆதரவு கொடுக்கிறோம் என்பதற்காக பல பேரும் ஏஐயை பயன்படுத்தி விதவிதமாக கிரியேட் செய்கிற போது அங்கு என்ன நடந்தது என்கின்ற அந்த தன்மையினுடைய அல்லது அந்த மிகப்பெரிய கோர சம்பவத்தினுடைய இயல்பு நிலை பாதிக்கப்படுகிறது என்று சொல்லி இப்போது சட்டத்திரணி தரப்பிலும் சரி, பாதிக்கப்பட்ட மக்களுடைய தரப்பிலிருந்தும் சரி, பல பேரும் இந்த மாதிரியான கருத்துக்களை பதிவு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே உங்களிடம் இந்த வீடியோ மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்வதும் ஒன்றே ஒன்றுதான். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் என்ற பேர் வழியில் இப்படியான சட்டத்திற்கு புறம்பான அல்லது ஒரு விடயத்தை திரிவுபடுத்தி வெளிப்படுத்துகின்ற தன்மைகளையும் பழக்கங்களையும் இத்தோடு நிறுத்திக் கொள்வது பொருத்தமானது. இது வெறுமனே பதிவுகளுக்காக, லைக்ஸுக்காக செய்யப்படுகின்ற ஒரு விஷயம் கிடையாது. உரிமைக்காக, இழைக்கப்பட்ட அநீதிக்காக, சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு அல்லது ஒரு மாபெரும் பெரிய கோரிக்கை என்று சொல்லலாம். இதில் தமிழ் இனத்தினுடைய அல்லது அந்த மைதானத்திலே புதைக்கப்பட்ட உறவுகளுடைய மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்ட ஒரு சம்பவமும் தங்கி இருக்கிறது. எனவே அதனால் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துவது, செயற்கை நுண்ணறிவை, எங்களுடைய அளவுக்கு மீறிய டெக்னாலஜியை, இந்த மாதிரியான சென்டிமெண்ட், எங்களுடைய உணர்வு ரீதியான, உரிமை ரீதியான விஷயங்களில் தயவு செய்து எப்போதும் புகுத்த போக வேண்டாம் என்பது பெரிய ஒரு கோரிக்கை.